சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி தான் கடைசி நாள். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க ஜூன் 30ஆம் தேதி தான் கடைசி நாள் என்று அரசு எச்சரித்துள்ளது. அதாவது ரேஷன் கார்டில் இந்த அப்டேட்டை உடனே முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். வீடு தேடி வந்து இந்த அப்டேட்டை முடிக்க குஜராத் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதாவது இந்தியாவில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு ரேஷன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது. இதனால் மானிய விலையில் உணவு தானியங்களை பெறுவதற்கு ஒரு சில தகுதி நிபந்தனைகளை அரசு நிர்ணயித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் ரேஷன் கார்டு கிடைத்துவிடாது. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. குடும்ப வருமானம் மற்றும் வசதி ஆகியவற்றின் அடிப்படையிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும். அதேபோல் ரேஷன் கார்டு வைத்திருக்க ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அது என்னவென்றால், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் அனைத்தும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்வது அவசியம். கேஒய்சி சரிபார்ப்பு என்பது வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்ளும் ஒரு நடைமுறையாகும். இந்த கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத பயனாளிகள் ரேஷன் திட்டத்தில் தொடர்ந்து உதவி பெற முடியாது. தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக குஜராத் மாநில அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கேஒய்சி செயல்முறையை கட்டாயமாக்கி உள்ளது. இதற்காக குஜராத் மாநில அரசு தற்போது வெளியிட்டுள்ள உத்தரவின்படி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் ரேஷன் உதவிகளை தொடர்ந்து பெறுவதற்கு ஜூன் 30ஆம் தேதிக்குள் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும். இந்த முயற்சி குஜராத் மாநிலத்தில் உணவு தானிய விநியோகத்தை மிகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சியில் அஞ்சல் துறை இப்போது முக்கிய பங்கு வகித்துள்ளது. அது என்னவென்றால், இந்திய அரசின் அஞ்சல் துறைக்கும் குஜராத் அரசின் உணவு மற்றும் விநியோகத் துறைக்கும் இடையில் ஒப்பந்தம் போட்டுவிட்டுள்ளது. அதன்படி அஞ்சல் துறை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று கேஒய்சி சரிபார்ப்பு சேவையை இலவசமாக வழங்கி வருகிறது. இதுவரைக்கும் 2,00,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறை முடிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தின் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 8,800க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் மூலம் இந்த சேவையானது வழங்கப்படுகிறது. அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை விரைவாக முடிக்க அஞ்சல் ஊழியர்கள் ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று சேவைகளை வழங்கி வருகிறது. மேலும் மாவட்ட வழங்கல் அலுவலர்களுக்கு ஒருங்கிணைந்து ரேஷன் கடைகள் மற்றும் சிறப்பு முகாம்கள் மூலமாக இந்த சேவை வழங்கப்படுகிறது. இந்த அஞ்சல் துறையானது தபால்காரர்கள் மற்றும் கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் மூலமாக வீட்டிலிருந்தே ரேஷன் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை புதுப்பிக்க வசதி செய்து தரப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவரின் மொபைல் நம்பரில் ஆதார் எண் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அஞ்சல் துறை முதலில் அவர்களின் மொபைல் எண்ணை ஆதார் சேவை மூலம் புதுப்பித்து பின்னர் அவர்களுக்கு கேஒய்சி சரிபார்ப்பு முடிக்கப்படும். அதேபோல தபால் துறை ஊழியர்கள் கிடைக்கவில்லை என்றால்
ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த சேவையை பெற அருகில் உள்ள தபால் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். இந்த முயற்சியானது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும். இது முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் மற்றும் பெண்கள் தொழில்நுட்ப வசதிகள் மூலம் இந்த தங்கம் வீடுகளில் சிறந்த சேவைகளை பெறுவதை உறுதி செய்யும் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜியோவில் உள்ள 20 ஜிபி டேட்டா எக்ஸ்ட்ரா, அதாவது ஜியோ நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு 2 சூப்பரான பிளான்களை 20 ஜிபி எக்ஸ்ட்ரா டேட்டாவை வழங்குகிறது. அதை பற்றி இங்கே பார்ப்போம். ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக அவ்வப்போது ஒரு சில பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதில் 49 கோடிக்கும் அதிகமான யூசர்களை கொண்டுள்ள ஜியோ நிறுவனமானது தற்போது சூப்பரான ஒரு சில பிளான்களை கொண்டு வந்துள்ளது. இந்த பிளான்களில் ஜியோ தனது வாடிக்கையாளர்களின் 20 ஜிபி கூடுதல் டேட்டாவை வழங்குகிறது. அதாவது அதிக டேட்டாவை பயன்படுத்துவதற்கு ஜியோ ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டுள்ளது. இந்த பிளானில் 20 ஜிபி கூடுதல் டேட்டா வழங்கப்படுகிறது. இந்த ரீசார்ஜ் திட்டத்தின் விலை எவ்வளவு, இந்த திட்டத்தின் மூலம் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இங்கே பார்ப்போம். இந்த ரீசார்ஜ் திட்டத்தின் விலை 149. ஜியோவின் இந்த ரீசார்ஜ் பிளான் தினசரி அதிக டேட்டாவை பயன்படுத்தும் யூசர்களுக்கு இருக்கும். இதனால் மிகவும் பல நன்மைகள் கிடைக்கும். இந்த பிளான் 72 நாட்கள் வேலிடிட்டி கொண்டது. அதாவது 72 நாட்களுக்கு நீங்கள் அனைத்து உள்ளூர் மற்றும் எக்ஸ்டிடி நெட்வொர்க்குகளுக்கும் வரம்பற்ற அழைப்பை செய்து கொள்ளலாம். இந்த ரீசார்ஜ் திட்டத்தில் தினமும் 100 இலவச SMS அனுப்பும் வசதியும் கிடைக்கும். டேட்டாவை பொறுத்தவரை மொத்தமாக 164 ஜிபி டேட்டா வழங்கப்படுகிறது. அதாவது இந்த திட்டத்தில் தினமும் 2 ஜிபி டேட்டா வழங்கப்படுகிறது. அதோடு கூடுதலாக 20 ஜிபி டேட்டா கிடைக்கிறது. இதன் மூலம் தினசரி 2 ஜிபி டேட்டா வரம்பை கடந்துவிட்டாலும் அதிவேக டேட்டாவை பயன்படுத்த முடியும். 72 நாட்கள் வரை இந்த 20 ஜிபி கூடுதல் டேட்டாவை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இந்த ரீசார்ஜ் திட்டத்துடன் 90 நாட்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரின் இலவச சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்கிறது. இது தவிர 50 ஜிபி ஏஐ கிளவுட் கிடைக்கிறது. மேலும் இந்த திட்டத்தில் யூசர்கள் ஜியோ டிவிக்கான இலவச அணுகலையும் பெறுவார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.